அந்த சிசேரியனுக்கு அப்புறம் தான் பேக் பெயின். அந்த பேக் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட முதுகுல வந்து ஒரு கம்பி, பெரிய இரும்பு கம்பிய வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். நார்மல் டேஸ்லயும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் என்னால கிச்சன்ல நின்னு வேலை பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு முதுகு வலி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆ பீரியட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, சொல்லவே முடியாது. அவ்வளோ வலி இருக்கும். ஆ அந்த மாரி பெயின் அதிகமா இருக்கும்போது தான் எனக்கு ஒமேகா 3 பத்தி நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தெரிய வந்தது. ஒமேகா 3 எடுக்க ஆரம்பிச்சேன். டெய்லி வந்துட்டு 2 கேப்சூல் எடுத்துக்கணும். நெறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். ஒமேகா 3 பத்தி, நம்மளுடைய நியூட்ரிசைட் பத்தி எல்லாமே அட்டெண்ட் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து என்னால வாங்க முடிஞ்சது ஒமேகா 3 தான் நான் வாங்குனேன். ஓகேங்களா? ஒமேகா 3 வந்துட்டு டெய்லி எடுக்க ஆரம்பிச்சேன். கன்டினியூவா எடுத்தேன். எனக்கு வந்து ஒரு 1 மந்த்லயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சேன். ஆ கால் வலியும் எனக்கு கொஞ்சம் நல்லா கியூர் ஆச்சு. பேக் பெயினுக்காண்டி எடுத்தேன். கால் வலியும் எனக்கு வந்து நல்ல குறைய ஆரம்பிச்சது. ரெகுலரா இப்போ வரைக்கும் நான் ஒமேகா 3 எடுத்துட்டு இருக்கேன். நல்லாவே எனக்கு ரிலீஃப் ஆயிருக்கு. முதுகுல வந்து இப்ப இன்னைக்கு கூட எனக்கு வந்து 2 டேஸ் பீரியட்ஸ் தான். காலையில இருந்து நான் அவ்ளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலைல 5:30க்கு நான் எழும்பியிருக்கேன். எழுந்துச்சு சமையல் முடிச்சுட்டு, என் பையன ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு, கடைக்கு கொண்டு போய் எங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு குடுத்துட்டு, ஆ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு, திரும்ப போயிட்டு அவங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க்ல கொண்டு போய் குடுத்துட்டு, மார்க்கெட் போயிட்டு, சமைச்சுட்டு, மத்தியானம் லஞ்ச் குடுத்துட்டு, வீட்டு வேலையெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கடையில போய் உட்கார்ந்துட்டு 6:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வாரேன். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து எப்படி இருக்கும் என்னோட உடம்பு? ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு துளி கூட என்னோட முதுகுல வந்து வலி கிடையாது. அவ்வளோ வந்துட்டு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய ஒமேகா 3. ஆ வேற லெவலான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒமேகா 3. அந்த அளவுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் குடுத்திருக்கு. அதுவும் இல்லாம என்னோட பையன் 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனும் ஒமேகா 3 எடுத்துக்கிறான். என் பொண்ணு வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒமேகா 3, நம்மளுடைய ஹேர் ஆயில், ஹாட் ஆயில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுடைய பியூட்டானிக்கல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் இதுதான். வேற எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டா. பியூட்டானிக்கல் ஷாம்பு இல்ல அப்படின்னா, அவ தலைக்கு தேய்ச்சு குளிக்க மாட்டா. எனக்கு வாங்கி கொண்டுட்டு வா. திருச்சியில காலேஜ் படிக்கிறா. இங்க இருந்து அவளுக்கு வந்து ஆர்டர் போட்டு நம்ம அங்க கொரியர் அனுப்ப முடியாது. இங்க இருந்து எடுத்துட்டு போவேன் நானு. நம்மளுடைய ஷாம்பூ, கண்டிஷனர் வந்து 2யும் நான் எடுத்துட்டு போவேன். அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து வேற லெவலான ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? எனக்கு வந்து அவ்ளோ சூப்பரான ரிசல்ட் குடுத்திருக்கு. டெய்லியுமே நம்ம 2 கேப்சூல் வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம்னாலும் சரி, காலையில, மத்தியானம் அந்த மாரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஒரு நாளா ஒரே ஒரே நேரத்துல 2 கேப்சூலையுமே நான் போட்டுருவேன். ஆ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல எனக்கு ஒரு ரிசல்ட் குடுத்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த என்னுடைய அ ஒரு ரிவ்யூஸ் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ மேம்.